நம்ம எத்தனையோ தெய்வங்களை வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனைகளை முன் வச்சாலும் சில தெய்வங்களை மனம் உருகி நம்பிக்கையோட அழைச்ச உடனேயே ஓடி வந்து அருள் செய்யும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய மறந்தாலும் இந்த 5 தெய்வங்களை மட்டும் மறக்காம வணங்கணுங்க. அந்த 5 தெய்வங்கள் என்னென்ன, எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படிங்கறத இதோ இந்த வீடியோல சொல்றேன். முதல் தெய்வம் முருகன். தினமும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. அதை விட கைகளால எழுதுறது ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும். துன்பங்கள், எதிரிகள், தொல்லைகள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். இரண்டாவது மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிர ஹோரையில ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். வீட்டுல இருக்கிற வறுமை கரைஞ்சு போக பணப்புழக்கம் ஆறு போல பெருகி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மூன்றாவது தெய்வம் சிவபெருமான். தினமும் ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 21 தடவை சொல்லணும். கர்ம வினைகள் எல்லாமே கரைஞ்சு உங்க வாழ்க்கையில அமைதி வரும். வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் மாறும். நன்மைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனந்தத்தால வாழ்க்கையும் மனசும் நிரம்பும். நாலாவது விநாயக பெருமான். எந்த காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடியும் ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 தடவை சொல்லி வணங்கி பாருங்க. அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தாலும் தடைகள் விலகி வெற்றிகரமா நிறைவடையும். அஞ்சாவது பராசக்தி. உலக தாய் போல காக்கிற அம்மனை அமாவாசை தினத்துல ஓம் பராசக்தியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 தடவை வழிபடணும். இதனால துன்பங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் விலகி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நடக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே மன வருத்தத்துல சொல்லி புலம்புற ஒரே வார்த்தை விதி. எல்லாமே என் தலைவிதி, என்ன செய்ய முடியும் அப்படின்னு புலம்புவோம். ஆனா அதே பிரச்சனையும் துன்பமும் தாங்க முடியாத அளவுக்கு போகும் போதும் சரி, நீண்ட காலம் தொடரும் போதும் சரி, என் தலையெழுத்து மாறவே மாறாதா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பப்படும். சோ இந்த மாதிரி டைம்ல நிச்சயமா நம்ம கடவுளை தேடிதான் போவோம். மேற்சொன்ன இந்த 5 தெய்வங்களுடைய பாதங்களை பற்றி பிடிச்சுக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்குங்க.